ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளியோட ரொம்ப ஸ்பெஷல். எல்லா வீட்லேயும் செய்வீங்க. நாடா பக்கடா, ஓலை பக்கடா, ரிப்பன் பக்கோடா எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் போல் கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க. ஏன்னா டேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடும். உப்பு கொஞ்சம் கூடனா கூட. அப்புறம் ஒரு சின்ன 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணணும். நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் போல் தண்ணி ஊற்றுங்க. 1 கப்னால் சின்ன கப் அளவு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கே அது பிசைகிறப்ப கரெக்டாக புரியும் எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு ரொம்ப ஒட்டக்கூடாது. நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக ஓமம், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது திருப்பி அழுத்தி ஒரு தடவை பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சிங்கன்னா நல்ல இம்ப்ரெஷன் விழுகணும். அதான் வந்து கரெக்டான பதம். இப்போது இந்த நம்மளோட இடியப்ப உரலில் வந்து எண்ணெய் தடவி நல்லா வச்சுருவோம். அப்போ தான் போட்டதுக்கப்புறம் நம்ம ரிப்பன் பக்கோடா அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாவு வந்து எவ்வளோ இதுக்கு வைக்கணுமோ அந்தளவு வச்சுட்டு இந்த கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுற அந்த இடத்துலையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் விழுகிறது நல்லா ஈஸியாக விழுகும். இப்போது ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ கையை ஒரே இடத்துல வச்சுருக்காமல் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா பக்கோடா வந்து நல்லா வரும். ஸோ அங்கங்கே இடைவெளி விட்டு அப்படி வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பக்கோடா போட்டாச்சு. போட்டு நல்லா எண்ணெயில் வந்து ஒரு ஃபுல்லாக அந்த அடி சைடு வெந்ததுக்கப்புறம் மேலே உள்ள சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். ரொம்ப சுலபந்தான் இது. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி தீபாவளிக்குன்னு இல்லை, நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாடுக்கு சைடிஷாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பசிக்கிறப்ப அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப நம்ம கடையில் வாங்காமல் இது மாதிரி ஏதாவது வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நமக்கும் வந்து ஒரு டைம் பாஸ் ஆகும். ஈவினிங் ஏதாவது போர் அடிக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது புது விதமாக ரெசிபி. ஸோ இது யூஸ்வலாக இருக்கிறது தான். ஃபெஸ்டிவல் அப்போ செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்க டைம்லையும் வந்து இது நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட நாடா பக்கோடா, ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு டைம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இன்னும் நிறைய ரெசிபி வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் பட்ஸ்டோ ப்ளூமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.